Hello students, welcome to Solve by Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.5ல 4th sum. A boy is walking along the path இது through the points இந்த 3 point. He wants to meet his friend at 7,60. Will he meet his friend? ஸோ ஒரு பாய் ஒரு பாத்தில் வாக் பண்ணுறான், அதுதான் இது. ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். y = ax² + bx + c. இதில் வந்து XY கோஆர்டினேட்ஸ்னு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஏபிசி கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் இதை சப்ஸ்டியூட் பண்ணி இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இது. ஸோ எக்ஸ் வந்து -6ம் y வந்து 8ம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ -6² x ப்ளஸ் -6 b plus c equal to y ஓட வேல்யூ 8. ஸோ இது என்னவா மாறும்? 36a minus 6b plus 1 equal to 8. அடுத்தது இது. ஸோ -2² plus -2b plus c equal to -12. அதாவது 4a minus 2b plus c equal to -12. அடுத்தது 3/8. ஸோ 3² plus 3b plus c equal to 8. அதாவது 9a plus 3b plus c equal to 8. இதை வந்து ஏபி அப்படிங்கிற ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் நம்ம எழுதிக்க போகிறோம். அதாவது 36 - 6 1 8 4 -2 1 -12 9 3 1 8. இதுதான் ஏபி அப்படிங்கிற ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இதில் எழுதிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கிறேன். 36 - 6 1 8. செகண்ட் ரோவை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை 9ஆல் என்ன வரும்? அப்போ 36 - 18 9 -108. ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுதுகிறேன். 36 - 6 1 8. இப்போ இதை சைன் சேஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம் அதனால். ஸோ இப்போ என்ன ஆகும்? 0 -12 8. அப்புறம் இது வந்து 116. 0 -12 8 -116. அடுத்து தேர்ட் ரோவும் இதே தான் பண்ணுறோம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? 36 12 4 32. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எழுதிக்கிறோம். அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும்? சைன் சேஞ்ச் ஆகிடும். 0 18 3 24. ஸோ இதுதான் தேர்ட் ரோ. 0 18 3 24. ஸோ நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சைட்டில் எழுதணும். ரோ 2 என்னவா மாற்றிருக்கோம்? 9 டைம்ஸ் ரோ 2 மைனஸ் ரோ 1 பண்ணியிருக்கோம். சிமிலராக ரோ 3 என்ன பண்ணியிருக்கோம்? 4 டைம்ஸ் ரோ 3 மைனஸ் ரோ 1 பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கலாம். செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் காமனாக இருக்கிறத நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே காமனாக நம்மளுக்கு 4 டேபிளில் போகும். ஆனால் 2 டேபிளில் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு இதுவும் கேன்சல் ஆகும். அதனால் நான் இதை 2 டேபிளில் பண்ணுறேன், இதை வந்து 3 டேபிளில் பண்ணுறேன். அப்போ தான் இங்கே ரெண்டும் 6 வரும். ஸோ இதனால் நான் 4 டேபிளில் பண்ணுறேன். ஸோ 0 -6 4 -58. என்ன பண்ணியிருக்கோம்? ரோ 2 வந்து ரோ 2 / 2 பண்ணியிருக்கோம். சிமிலராக ரோ 3 வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ என்ன வரும்? இப்போ 6 1 8. என்ன பண்ணியிருக்கேன்? ரோ 3 வந்து ரோ 3 / 3 பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 6 மட்டும் கேன்சல் பண்ணி எழுதிட்டா ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துடும். அதனால் நான் மீதிக்கிறதெல்லாம் அப்படியே எழுதுகிறேன். தேர்ட் ரோ எழுதிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ரோவும் எழுதிக்கலாம். ரெண்டையும் நான் ஆட் தான் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஆட் பண்ணும் போது வரும். இதுதான் தேர்ட் ரோ.
ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரோ 3 வந்து ரோ 3 ப்ளஸ் ரோ 2 மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் இது. இப்போ ரிவர்ஸ் சப்ஸ்டியூஷன் மூலமா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது என்ன, 5c ஈக்குவல் டு -50. இதுலேருந்து என்ன தெரியுது, c இஸ் ஈக்குவல் டு -10. அடுத்தது -6b ப்ளஸ் 4c ஈக்குவல் டு -58. அதாவது -6b 4c, அதாவது 4 இன்ட்டு -10, அதாவது -40 ஈக்குவல் டு -58. இந்த -40 இங்கிட்டு வந்தால் +40 ஆகிடும். அப்போ -6b ஈக்குவல் டு -18, b இஸ் ஈக்குவல் டு 3. அடுத்து ஃபைனலாக கடைசி இது 36a -6b ப்ளஸ் c ஈக்குவல் டு 8. இதுக்கெலாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 36a -6 இன்ட்டு 3, அதாவது -18, சியோட வேல்யூ -10 ஈக்குவல் டு 8. அப்போ 36a ஈக்குவல் டு, இதெல்லாம் இங்கிட்டு வந்தால் 36 ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் a இஸ் ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க பாயிண்ட் என்ன, 7, பாயிண்ட் p 7,60. இது ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து y இஸ் ஈக்குவல் டு ax² + bx + c, abc வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ x² + 3b - 10. இப்போ நான் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எனக்கு 60 வருதா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ 7² + 3 × 7 - 10, அதாவது 7² 49 + 21 - 10. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ y வேல்யூ 60 அப்படின்னு வர்றதுனால the boy will meet his friend.